10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபில இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜியாகிரபி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் எல்லாருக்கும் வேக் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இல்லையா? ஏன்னா வந்து அந்த பிளேசஸ் ஞாபகம் வச்சுக்கிறது இது எல்லாமே நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஜியாகிரபி வந்து ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணலாம், அதான் உண்மை. ரேண்டமா நம்ம மற்ற சப்ஜெக்ட் மாதிரி மக பண்ணோம் கதையா ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது இங்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம இந்த மாதிரி மேப் பார்த்துக்கோங்க, இந்த மேப் தான் ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும். ஓகே, மேப்ன்றது தான் ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியம். ஸோ இந்தியா மேப் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஸ்டேட்ஸ்லாம் எங்கெங்க இருக்கு, நெய்பரிங் கண்ட்ரீஸ் என்னென்ன இருக்கு, இந்த மேப்பை நம்ம எந்த அளவுக்கு தரோவா ஞாபகம் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி. இப்போ கிளைமேட் எப்படி உருவாகுது, காத்து அடிக்கிற திசை ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னா மேப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸி. எந்த ஸ்டேட்ல இருந்து எப்படி கிராஸ் ஆகுது என்ன ஏதுங்கிறது எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆனா அதுக்கு பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க பாக்குற இந்த மேப் தான். ஸோ படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் இந்த மேப்பை நல்லா படிச்சுக்கோங்க. எங்க இப்போ மேக்சிமம் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம் கரெக்டா. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம்னு சொல்லி இந்த 4 ஸ்டேட்ஸ் வரைக்கும் நமக்கு தெரியும். மேல போனா இங்க ஜம்மு காஷ்மீர்ன்றது தெரியும். ஆனா இதை சுத்தி வேற என்னென்னலாம் இருக்கு, இந்த எக்ஸ்டெண்ட் என்ன அந்த எக்ஸ்டெண்ட் என்ன அப்படிங்கறதுலாம் இந்த மேப் ஒரு தடவை பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். அதனால ஃபர்ஸ்ட் மேப்பை எடுங்க, எங்கெங்க என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு, அதோட கேபிட்டல்ஸ் என்ன, எப்படிலாம் வந்து பிரிச்சிருக்காங்க, எது ரொம்ப பெரிய ஸ்டேட்டா இருக்கு சின்னதா இருக்கு, இந்த மாதிரிலாம் ஒரு ஓவர் வியூவா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா டிஸ்கஸ் பண்ணி கூட பாருங்க. ஓகே, இப்படிதான் வந்து நம்ம ஜியாகிரபியை வந்து அப்ரோச் பண்ணணும். இன்னைக்கு கிளாஸ்லயும் நம்ம மேப் வச்சுதான் ஓவரால் மேக்சிமம் கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ மேப் வச்சு படிச்சதுக்கு அப்புறம் மீதி என்னென்ன டேட்டாஸ்லாம் தேவைப்படுதோ நம்ம எக்ஸ்ட்ராவா அது புக்ல லைன் பை லைன் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசன் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் வந்து லைன் பை லைன் நம்ம படிச்சுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிற லைன் அப்படியே எக்ஸாக்டா கேட்டிருப்பாங்க. அதுல ஏதாவது 1-2 வார்த்தையை மாத்தி அது ட்ரூ ஸ்டேட்மெண்டா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டாங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கு ஃபால்ஸா இருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனை மட்டும் நம்ம லைன் பை லைன் கண்டிப்பா படிச்சே ஆகணும். அண்ட் ஜியாகிரபியோட வெயிட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4 குரூப் 2 இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் தான். 5 கொஸ்டின்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஈஸியாவும் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா அந்த 5ல ஃப்ளூக்ல போட்டா 2 இல்ல 1 தான் கரெக்டாக வாய்ப்பு இருக்கு. மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்னு அவங்களே டஃப்பா கேட்பாங்க, நம்ம கை வைக்க முடியாத மாதிரி தான் கேட்பாங்க. மேக்சிமம் அந்த கொஸ்டினை கூட நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன்ல போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, அதை தாண்டி மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா ஓரளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெசனை நல்லா மேப்போட சேர்த்து நல்லா படிச்சிருக்கோம். ஹிமாலயன் ரேஞ்ச் எப்படி போகுது, அதுல என்னென்ன மலைத்தொடர்கள்லாம் வேற இருக்கு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் படிச்சு வச்சிருந்தோம்னா அது ஆப்ஷன் எலிமினேஷனுக்கே கூட ஈஸியா இருக்கும். ஓகே, அதை தாண்டி மினரல்ஸ்ல இருந்து டீப்பா கேட்பாங்க. சரிங்களா, அந்த கோல் இதெல்லாம் படிச்சிருப்போம்ல, நிலக்கரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அயன்ல 2-3 டைப்ஸ் 4 டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன, அதுல எது அதிகமான அயன் கண்டென்ட்டோட இருக்கு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, அப்படிதான் கேட்கவும் செய்யறாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்லயே இருக்கக்கூடிய ரிவர்ஸ். சரிங்களா, ரிவர்ஸ் வந்துட்டு ரொம்ப அதுல நதிகள் கொடுத்த ரைட்டு லெஃப்ட்ல என்னென்னலாம் துணை நதிகள் போயிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இது படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேப். ஓகேங்களா, மேப் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற இந்த இந்தியா ஃபர்ஸ்ட் எப்படி உருவாச்சுன்னு பாருங்களேன். எப்படின்னா இங்க வந்து இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும்ல, நம்ம ஆப்பிரிக்கா பார்த்திருப்போம். அந்த ஆப்பிரிக்கா பகுதியில இருந்து தான் இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பு மட்டும் தனியா பிரிஞ்சு வந்திருக்கும். முதல்ல உலகம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பாஞ்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிலப்பரப்பா தான் இருந்துச்சு. சரிங்களா, பாஞ்சியான்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நிலப்பரப்பா மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அதை சுத்தி இருக்கக்கூடியது ஒரு கடலா இருந்தது. சரிங்களா, அதுக்கப்புறமா இந்த பாங்கியாங்கிற நிலப்பகுதியை இப்படி பிரிச்சுது அன்னீவனா தெட்சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தெட்சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு பெருங்கடல். அது என்ன பண்ணுதுன்னா இந்த நிலத்தை 2ஆ பிரிக்குது. ஓகேங்களா, மேல இருக்கக்கூடியதை வந்து லாரேஷியான்னு சொல்லுவாங்க, கீழே வந்து கான்வானா அப்படின்னு சொல்லி 2 நிலப்பரப்பா பிரிக்குது. இதெல்லாம் பிரிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் வந்து என்னன்னா டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த புவி தட்டுகள் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்றது, இல்ல ஒரு இந்த மாதிரி கடல் இடையில போடுறதாகட்டும், மண் அரிப்பு ஏற்படுறது,
இல்ல ஏதோ ஒரு நிலநடுக்கம் மாதிரி உருவாகி அந்த மலை பிரதேசங்கள் அப்படியே இந்த ஒரு இதுல இருந்து இன்னொரு நிலப்பரப்பு ஒட்டி இருக்கும் இல்லையா, அது அப்படியே பிரிஞ்சு வர்றது. இந்த மாதிரியான பல காரணங்கள் இருக்கு இந்த மாதிரி நிலங்கள் பிரியறதுக்கு. அப்படி இந்த கோண்ட்வானா அப்படிங்கிற இந்த பெரிய நிலப்பரப்புல இந்த கார்னர்ல இருந்துதான் என்ன ஆகுதுன்னா இந்த நிலப்பகுதி, அதாவது ஆப்பிரிக்காவை ஒட்டி மடகாஸ்கர்னு இருக்கும். ஓகே, இது இருக்கு பாருங்க மடகாஸ்கர். இந்த இதை ஒட்டி தான் இங்க இந்த இந்தியாங்கிற நிலப்பரப்பும் இருந்தது. ஓகேங்களா, மொத்தமா இது எல்லாமே கோண்ட்வானா அப்படின்னு இருந்ததுதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு இப்ப நம்ம பாக்குற இந்தியாவா வந்திருக்கு. சரிங்களா, அப்படி வந்தது ஈஸியா நடந்துச்சானா கிடையாது. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடின்னு பாருங்க, 71 மில்லியன் இயர்ஸ் ஆகும். அப்புறம் இங்க இருந்து இங்க போகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு பாருங்க. இப்படியே பல வருஷங்கள் மில்லியன் இயர்ஸ்ல தான் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்தியா அப்படின்றது உருவாயிருக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5ல இருந்து 16 சென்டிமீட்டருங்கிறது இந்த நிலப்பகுதி கொஞ்சம் 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 கொஞ்சமா நகர்ந்துகிட்டே வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ரீலங்காவும் தனியா பிரிஞ்சிருக்கு நம்ம இந்தியாவோடயே இருந்து. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இங்க லரோஷியாங்கிற அந்த ஆசிய பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியோட இங்க இருந்து போன இதுவும் போய் இப்படி சேர்ந்துருது. ஓகே, அப்படி போய் மோதும் போதுதான் நமக்கு வந்து ஹிமாலயன் ரேஞ்சஸ், இன்னைக்கு சொல்லக்கூடிய இமாலய பகுதி அப்படிங்கிறது இப்படி ரெண்டும் உரசை ஒட்டி வந்ததுலதான் உருவாகி இருக்கு. இங்க திபெத்தியன் பிளாட்டுவும் திபெத்தியன் பீடபூமின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இப்படிதான் உருவாகி இருக்கு. சரிங்களா, இங்க இருக்க நிலமும் இங்க இருக்கிற நிலமும் இப்படி ஒட்டி தான் இது உருவாயிருக்கு. சோ இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன, கோண்ட்வானான்ற நிலப்பகுதியில இருந்து பிரிஞ்சு போய் தான் இங்க வந்திருக்கு. நம்ம இங்க படிப்போம், இப்ப பீடபூமிகள் படிக்கும் போது இந்த கோண்ட்வானாங்கிற இந்த நிலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா பல எரிமலை வெடிப்புகள் இதெல்லாம் காரணமாக தான் இந்த பீடபூமிகள்லாம் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி, இது வந்து இந்தியா அப்படிங்கிறது உருவாகத்துக்கான ஒரு இது பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க மேப்ல பாக்கலாம். சரி, இந்தியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இங்க வந்து நமக்கு எப்படி எல்லாம் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம 5 வகையா சொல்லுவாங்க. சரிங்களா, அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்ப இதுக்கு நம்ம இந்தியாவோட அண்டை நாடுகள்லாம் என்னென்னு பாருங்களேன். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா, நேபாளம், பூட்டான், வங்காளதேசம் சொல்லலாம், பங்களாதேஷ்னு சொல்லலாம், மியான்மர். கரெக்டா, இதெல்லாம் வந்து நம்மளோட அண்டை நாடுகள். இங்க கீழே ஸ்ரீலங்காவும் சொல்லுவோம். சரிங்களா, இதெல்லாம் நம்மளுடைய அண்டை நாடுகள். இதுல எது தன்னோட எல்லையை அதிகமா பகிர்ந்துக்குது, பார்டர்ஸ் அதிகமா ஷேர் பண்ணக்கூடியது எதுனா நம்ம எல்லாருடைய மைண்டும் ஃபர்ஸ்ட் இங்க பாகிஸ்தானுக்கு போகும். கிடையாது, பங்களாதேஷ் தான். நல்லா பாத்துக்கோங்க, இங்க ஆரம்பிச்சு திரும்ப இங்க வந்து முடியும். இந்த ஏரியா ஃபுல்லாவே பங்களாதேஷ் தான். இது எப்படி இப்படி பிரிஞ்சதுன்றதெல்லாம் நம்ம அயன் கண்டென்ட் பார்க்கும்போது படிப்பீங்க. ஓகே, சோ இப்படிதான் பங்களாதேஷ் வந்துச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4156 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. சரிங்களா, அவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். பாகிஸ்தானுக்கு 3323 கிலோமீட்டர் தான். ஓகே, இந்த எல்லை மட்டும்தான் வரும். இருக்கிறதுல கம்மியானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர், 6 சம்திங் வரும். ஓகே, சரி சரி, இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பங்களாதேஷ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களை நம்ம பாத்துக்கணும் இல்லையா. நம்ம பங்களாதேஷோடைய அண்டை மாநிலங்கள், அதாவது நமக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலங்கள் எது எதெல்லாம் பார்டர்ஸா வருதுன்னு, ஏன்னா இது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா மாதிரி தான். ஓகேங்களா, அதனால நம்ம பாத்துக்கலாம். பாத்துக்கோங்க, இங்க மேற்கு வங்கம் வருதா, மேற்கு வங்கம் மட்டும்தான் வருது, இங்க சிக்கிம் எடுத்துக்க முடியாது. அசாம் வருது, மேகாலயா வருது, திரிபுரா வருது, மிசோரம் வருது. சரிங்களா, இதெல்லாம் இதோட ஸ்டேட்ஸ். பங்களாதேஷ வந்துட்டு ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். இது ஆப்ஷன் எலிமினேஷன்ல கேட்டிருக்காங்க. ஆட் ஒன் அவுட் மாதிரி பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ற ஸ்டேட் எது அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்தாதான் நம்ம இதை எந்த அளவுக்கு டீப்பா படிக்கணும் அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். ஓகே, சரி, அடுத்து வந்து பாருங்க, நம்ம வந்து இப்ப நம்மளோட பூமி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமியில இப்படி நடுவுல போற அந்த 0 டிகிரி என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம், பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். இப்படி மேல போகக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர், சாரி கடக ரேகைன்னு சொல்லுவாங்க. கடக ரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க. இருக்கா 0 டிகிரி. இங்க மேல போகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கடக ரேகை, கீழே போகக்கூடியது மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா,
சோ இப்படிதான் வந்துட்டு நம்ம இந்தியாவை உலகத்தை வந்துட்டு இந்த அச்சக்கோடுகள் லாட்டிடியூட்ஸ்ன்றது வந்து பிரிக்கும். அதாவது இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடியதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோ இங்க இருக்குல்ல ப்ளூ கலர்ல எப்படி போதில்ல லாட்டிடியூட்ஸ், அச்சரேகைகள். அடிச்சா படுத்துருவான் கரெக்டா, அடிச்சா அப்ப அந்த லாட்டிடியூட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாட்டிடியூட்ஸ். லாங்கிடியூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாங்கிடியூட்ஸ் அப்படின்னா இப்படி பிரிக்கக்கூடிய லைன்ஸ் இது வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்துட்டு லாங்கிடியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தீர்க்க ரேகை, தீர்க்கமா ஒரு முடிவெடுத்துட்டான், லாங்கிடியூட்ஸ். ஓகேங்களா, சரி. அப்படி நம்மளுடைய அந்த கடக ரேகை அப்படிங்கறது இங்க எப்படி போகுதுன்னு பாருங்களேன், டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவோம். இது இருக்கு பாருங்க, கடக ரேகை அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். சோ இங்கிலீஷ்ல இருக்கு ஸ்லைடு, தமிழ்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்காதீங்க. கண்டென்ட் அப்படியே மர்ஜ் பண்ணி கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். சம்டைம்ஸ் தமிழ்ல படிச்சுக்கிறதும் நல்லதுதான், தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஓகே, டிராபிக் ஆஃப் கேன்சர் பாத்துக்கோங்க. எத்தனை டிகிரில போகுது அப்படின்னா 23 டிகிரில கிராஸ் ஆகுது. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, இதோ இங்க போகுதா, இது வந்து பாத்தீங்கன்னா 20ல போகுது, இங்க 24ல போகுது. அப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த மிட் லைன்ஸ் தான் சொல்றோம். ஓகே, இந்த மாதிரி 21, 22, 23 இப்படிதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர்ங்கிறது 23 டிகிரில போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா, சரி. எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். எதுக்கு லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்ன்னு போட்டிருப்போம். இது எக்ஸ் இது ஒய்ன்னு சொல்லுவோம். எதுக்கு இந்த கிராஃப்லாம் யூஸ் பண்ணுவோம்? இங்க எக்ஸ்ல இருந்து 0ன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 1 2 3 4, இங்க 3 கிட்ட இருக்கிறதும் இங்க இருந்து 1 2 3 4 3 கிட்ட வர பாயிண்ட்னு ஒரு இடத்த லொகேட் பண்ணுவோம். எதுக்கு? லொகேஷன், ஒரு இடத்த இதுதான் இடம் அப்படின்னு சொல்றதுக்காக வரையக்கூடியதுதான் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். அதே தான் இங்க லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் சொல்றோம். எதுக்கு இத்தனை கோடுகள் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்தையும், ஒரு கான்டினென்ட் ஆகட்டும், ஒரு கண்டம் இல்ல நாடு, ஒரு மாநிலம், ஒரு டிஸ்ட்ரிக்ட், நம்ம இடம், இது எல்லாத்தையும் லொகேட் பண்றதுக்கு கூட இது சம்டைம்ஸ் உதவும். சரிங்களா, அந்த மாதிரி அதுக்குதான் இந்த கிராஃப் போடுறது. அதே மாதிரிதான் இது எதுக்கு பிரிச்சிருக்காங்கன்னா, இந்த கண்டங்கள் அப்புறம் நாடுகள்லாம் வந்துட்டு எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். முக்கியமான பெரு நகரங்கள்லாம் எங்க இருக்குங்கிறது இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு நம்ம சொல்ல முடியும். அப்படி நம்மளோட இந்தியாவோடது ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இப்படி கீழே இருந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்கு நோக்கி போகுது இல்லையா. அப்ப இந்த டைரக்ஷன் நார்த்தா, இது சவுத். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெஸ்ட், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்ட். சரிங்களா, இப்படி கீழே இருந்து மேல போகுது அப்படின்னா அதனால இது வடக்கு, இங்க இருந்து இங்க வர்றதுனால இது ஈஸ்ட், கிழக்குன்னு சொல்றோம். ஓகே, அதனாலதான் இங்க நம்மளோட டிகிரி என்ன கொடுக்குறாங்க பாருங்களா, 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம், அதாவது நார்தன் லாட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். நார்த் லாட்டிடியூட்ஸ். ஓகேங்களா, லாட்டிடியூட்ஸ்னா இப்படி போகக்கூடிய லைன்ஸ், அப்ப இப்படி கிராஸ் ஆகுற அந்த லைன். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம்ங்கிறது இங்க மேல வரும். ஓகேவா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் லாங்கிடியூட்ஸ்க்கு. ஓகே, அதுக்கு வந்து பாருங்க 68 டிகிரி 7 மினிட்ஸ், இங்க 97 டிகிரி 25 மினிட்ஸ், இங்க இருந்து அந்த ஏஜ் வரைக்கும். ஓகே, இதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபைன். அப்படிதான் இங்க இருந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை அப்படிங்கறத நம்ம பிரிச்சிருக்கோம். சரி, இப்ப பிரிச்சுட்டோம். இந்தியாவே 2ஆ பிரிக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இல்ல ஈக்குவலா இருக்கு மாதிரி. சரி, அப்போ இப்போ இது எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் கடந்து போகுது? அது ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா மாதிரி தான். பாத்தீங்கன்னா 8 மாநிலங்களை கடந்து போகுது. 8 ஸ்டேட்ஸ் கடந்து இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லக்கூடியது போகுது. பாருங்க, குஜராத், இங்க ராஜஸ்தான்ல லைட்டா இருக்கு பாருங்க. ஓகே, லைட்டா கிராஸ் ஆகுது. ஜூம் பண்ணா தெரியும் நினைக்கிறேன். இந்த பாருங்க, ராஜஸ்தான் பகுதியா, இந்த பகுதியில பாத்தீங்கன்னா லைட்டா கிராஸ் ஆகும். சரிங்களா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், அங்க வந்து பாத்தீங்கன்னா மிசோரம். 8 ஸ்டேட்ஸ் கடந்து போகுது. ஓகே, என்னென்னு பாத்துக்கோங்க. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், திரிபுரா, மிசோரம். ஓகேவா, சரி, ஒரு ஷார்ட்கட் மாதிரி பாத்துக்கலாம். குஜராத்தோட ராஜா, சரிங்களா, குஜராத்தோட ராஜா
மத்தியானம் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ஜாலியா மேற்கு வங்கம் போலான்னு நினைக்கிறாரு. வங்காளம்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியா வங்காளம் போலான்னு நினைக்கிறாரு. ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாரு கடைசியில. நல்லா சாப்பிட்டாரா, அதனால சப்பாத்தி சாப்பிட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாரு. ட்ரெயின்ங்கிற திரிபுரா மிஸ் பண்ணிட்டாரு மிசோரம். ஓகே, மேக்சிமம் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா இந்த மாதிரிலாம் ஏதாவது சேர்த்து நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் அஃபெக்ட் ஆயிருக்கும், இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், அதோட கோரிலேட் பண்ணி படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஒரு டஃப்பா இருக்கு, அதை நமக்கு எப்படினாலும் ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னா இப்படிலாம் நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்ப வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றது பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல மிர்சாப்பூர், அலகாபாத்ல மிர்சாப்பூர்னு ஒரு இடத்துல இப்படி இந்த லைன்ஸ் கிராஸ் ஆகும், லாங்கிடியூட் லைன்ஸ். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவாங்க, இந்திய திட்ட நேரம். ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி தனியா இருக்கு அப்படின்னா, எல்லாருமே கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தை தான் பயன்படுத்துவாங்க உலக அளவுல. நம்ம கிழக்கு நோக்கி தள்ளி இருக்கோம்ல, அப்ப நமக்கு அவங்கள விட டைம் மாறுது, ஒரு 5.5 மணி நேரம் வித்தியாசப்படுது. அவங்களுக்கு பகலா இருக்கும் போது நமக்கு இங்க அப்படியே கொஞ்சம் மத்தியானமா இருக்கும். இப்ப 12 மணின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சாயங்காலம் இங்க 5.5 மணியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்படி கொஞ்சம் வித்தியாசப்படுது. கிழக்கு நோக்கி வருது இல்லையா, நம்ம அப்ப சூரிய உதயத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்திய திட்ட நேரத்துக்கு நம்ம தனியா ஒண்ணு பயன்படுத்திட்டு இருக்கோம். அது இந்த லைன்ஸ் தான் இப்படிதான் கிராஸ் ஆகுது. மிர்சாப்பூர், அலகாபாத்ல இருக்க மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்த கிராஸ் ஆகுது. சரி, பார்த்தாச்சா? ஓகே. இதோட தென்கோடி முனை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்க இருந்து இங்க கீழே வரைக்கும் இருக்கக்கூடியது. சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க குஜராத்ல இருந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, டேட்டாவா நம்ம படிச்சுக்கலாம். பாருங்க, இந்தியாவுடைய தென்கோடி பகுதி அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, பிக்மாலியன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்திரா முனை அப்படின்னு சொல்லலாம். பிக்மாலியன் பாயிண்ட், இந்திரா முனைன்னு சொல்லலாம். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தமான் தீவுகள்ல இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, இங்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து என்னன்னா இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்மாலியன் பாயிண்ட் அப்படின்றது அங்கதான் இருக்கு. இது வந்து மொத்த லேண்டுக்கு, ஏன்னா தீவுகளும் சேர்ந்தது தானே இந்தியா, அதனால அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய நிலப்பகுதிக்கு தென்கோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குமரி முனைன்னு சொல்லலாம். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி வடக்குல லடாக்ல இருக்கக்கூடிய இந்திரா கோல்ங்கிறது வந்து இதோட மேல அந்த மெயின்லேண்டோடைய டாப்ல வந்துட்டு இந்திரா கோல் அப்படிங்கிறது இருக்கு. அதுல இருந்து கீழே வந்து கன்னியாகுமரிக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 3214. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமானா எஸ், ஏன்னா நம்ம இந்தியா இவ்வளவு இங்க இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, மேல இருந்து கீழே வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஒரு டேட்டா தானே, நம்மளே பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான். சரிங்களா, மேல இருந்து கீழே இருக்கக்கூடியது இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிழக்கு மேற்கு இந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, சரி. நம்ம சொன்னோமா 23 டிகிரி டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை கடந்து போகுதுன்னு சொன்னோமா, ஏன்னா அது இந்தியாவை 2ஆ பிரிக்கிற மாதிரி இந்தியாவோட மையத்துல போகுது. அடுத்து வந்து பாருங்க, இந்திய திட்டம் நேரத்துக்கு வந்து நான் இப்படி வருதுன்னு சொன்னோமா மிர்சாப்பூர் கிட்ட, அதோட டிகிரி பாருங்க 82 டிகிரி, 82.5 டிகிரி. சரிங்களா, தீர்க்க ரேகை இப்படி லாங்கிடியூடா தான் வருது. மிர்சாப்பூர், அலகாபாத்ல இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் வழியா போகுது. இப்போ நம்ம அந்த மேப்ல பார்த்தோம்ல, நம்ம இந்த மேப்ல இங்க வருதுன்னு சொன்னோம். அப்ப அலகாபாத் உத்தரப்பிரதேசத்துல இருக்குன்றத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் இப்ப மிர்சாப்பூர் இங்க வருதா, ஓகே அது உத்தரப்பிரதேசத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்குதான் சொல்றது மேப் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு. ஓகே, எல்லாத்துக்குமே அது நமக்கு ஈஸியா இருக்கும். சரி, இதுதான் வந்துட்டு மொத்தமா இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு பேசிக்கான இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இன்னொன்னு என்னன்னு பாத்துக்கோங்க, நம்மளோட இந்தியா மொத்த பரப்பளவுல பார்த்தோம்னா 2.4% இருக்கு. உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா புவியோட பரப்பு நிலப்பரப்புல நம்மளோட இந்தியாவோட பங்குன்னு பாத்தீங்கன்னா 2.4% இருக்கு. சரிங்களா, இதோட அதிகபட்சம் சொன்னோமா வங்காளதேசம் 4156 கிலோமீட்டர் கடலால சூழப்பட்டிருக்கிறதுனால இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6100. மொத்தமா நம்ம தீவுகள் எல்லாமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா 11,000 கிட்ட போகும், 11,988 நினைக்கிறேன். இது அப்டேட்டட் டேட்டா. இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அப்ப வந்து நம்மளுடைய இந்த கோஸ்ட் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சான்னு கிட்ட அப்படி கிடையாது.